ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 டிஎன்டிஇடி எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் கம்பல்சரியாக, அதாவது இந்த கொஸ்டின் இல்லாமல் இங்கிலீஷில் ஒரு கிராமர் கொஸ்டின் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். ஸோ இந்த சிங்குலர் ப்ளூரலில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும் பொழுது எப்படி ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்காக மீனிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது, ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வேர்டு பார்த்தா அந்த வார்த்தையை எப்படி அதற்கான ப்ளூரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் எளிமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர்னா 1, ப்ளூரல்னா மோர் தென் 1. புரியுதுங்களா? ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேட். ஸோ இது சிங்குலர். அப்போ இதற்கான ப்ளூரல் அப்படின்னா நமக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க, பக்கத்தில் எஸ் போட்டுக்கணும். ரேட் அப்படின்னா ரேட்ஸ். பாய், பாய்ஸ். ஸோ இதே மாதிரி சிங்குலரை ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா எஸ் மட்டும் போட்டால் கரெக்டாகுமானா? ஸோ எல்லா வேர்டுக்கும், எல்லா வார்த்தைக்கும் இது பொருந்துமானா? கண்டிப்பாக பொருந்தாது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு சில வார்த்தைகள் இப்படி வந்தது அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சில ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக சிங்குலர் ப்ளூரலுக்கான ஒரு மார்க்கை நீங்கள் எடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் சாதாரணமாக பாருங்கள், நம்ம எஸ் சேர்ப்போம், இல்லைன்னா இஎஸ் சேர்ப்போம், இல்லை அப்படின்னா ஐஇஎஸ் அப்படின்னு சேர்ப்போம். இப்போ இந்த இடத்துல எஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இஎஸ் சேர்க்கலாம், ஐஇஎஸ் சேர்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், விண்டோ. விண்டோ அப்படின்னா எப்பவும் போல் எஸ் சேர்த்துக்கணும், அதுதான் இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது ஹீரோ. ஸோ இப்போ இதனுடைய கடைசி லெட்டர் ஓ இருக்குது. ஸோ அப்போ ஓ வருது அப்படின்னா ஹீரோயிஸ் என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். அடுத்தது ஐஇஎஸ் எப்படி சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. கடைசி என்ன லெட்டர் இருக்குது? ஒய் இருக்குது. ஸோ ஒய் வருது அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன சேர்க்க போகிறோம்? ஐஇஎஸ். அப்போ ஸ்டோரிஸ். புரியுதுங்களா? இதுதான் டைப் 1. ஸோ டைப் 1 பொறுத்த வரைக்கும் எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஇஎஸ். எஸ்ன்றது நம்ம நார்மலாக ஒரு வேர்டோட பக்கத்தில் எஸ் சேர்ப்போம். இதுவே ஒரு வார்த்தையுடைய எண்டில் கடைசியாக ஓன்னு முடியுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். இதே ஒய் அப்படின்னு முடியுது அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதில் ஐஇஎஸ் சேர்க்கணும். அப்படியே ஹிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க நோட்டில். அடுத்தது டைப் 2 பாருங்கள். ஸோ டைப் 2வை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை நீங்கள் மக்கப் பண்ணிட்டாலும் நல்லது. ஒரு வார்த்தையுடைய எண்டில் யூஎம் இல்லைன்னா ஓஎன் அப்படின்னு முடியுது அப்படின்னா அப்போ அந்த அம்மை எடுத்துகிட்டு என்ன போட போகிறீங்க? நீங்கள் ஏ எழுதணும். அம்மை எடுத்துட்டு ஏ எழுதணும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வார்த்தையுடைய எண்டில் அஸ் அப்படின்னு முடியுது அப்படின்னா அஸ் எடுத்துட்டு அதுக்கு பதில் ஐ போடணும். அப்படியே நோட்டில் எழுதிக்கிட்டே வந்துடுங்க. ஒரு வார்த்தையுடைய எண்டில் ஐஎஸ் அப்படின்னு முடியுதுன்னா ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடணும். அடுத்தது எக்ஸு முடியுது அப்படின்னா சிஎஸ் போடணும். சப்போஸ் ஐஎக்ஸு ஐசிஎஸ். அடுத்தது ஏ முடியுது அப்படின்னா
ஏ முடியுது அப்படின்னா நம்ம என்ன போட போகிறோம், அந்த ஏவோட இ சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஏவை எடுத்துட்டு ஏஇ சேர்த்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஓஓ, ஒரு சென்டென்ஸுடைய நடுவில் ஓஓ அப்படின்னா அது என்னவா மாறும், இஇ. அடுத்தது எஃப் இல்லைன்னா எஃப்இ அப்படின்னு வருதுன்னா நம்ம அந்த எஃப்இ எடுத்துட்டு விஎஸ் சேர்க்கணும். ஸோ இது வந்து க்ளூ வேர்டு. இந்த வார்த்தைகளுக்கான எக்ஸாம்பிளை இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்னு வருதுன்னா எடுத்துகிட்டு ஏ போட போகிறோம். அஸ் ஐ, இஸ் எஸ், எக்ஸ் சிஎஸ், ஏ ஓஓ இஇ, எஃப் விஎஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீடியம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, மீடியம். ஸோ இப்போ இந்த வார்த்தையுடைய எண்டில் என்ன இருக்குது, அம்முன்னு இருக்குது. வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு அதுக்கு பதில் ஏ போடணும். இதுதான் ப்ளூரல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அப்போ மீடியா, புரியுதுங்களா? மீடியம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதற்கான ப்ளூரல் ஃபார்முக்கு நமக்கு எதாவது மீனிங் தெரியணுமா, தேவையே இல்லை. யூஎம்னு வருது, எடுத்துகிட்டு நான் என்ன போட்டேன், ஏ போட்டுட்டேன். அடுத்து லோக்கஸ், அஸ் இருக்குது. ஸோ அந்த அஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ போடணும். லோக்கி, ஐஎஸ், கிரைசிஸ், ஐஎஸ் இருக்குது. அப்போ ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடணும். அப்போ கிரைசஸ். எக்ஸு மேட்ரிக்ஸ், அப்போ மேட்ரிசஸ். எக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட போகிறோம், சிஎஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஒரு மார்க்கை அச்சீவ் பண்ணிடலாம். ஃபார்முலா ஏ வந்திருக்கு, ஏ பக்கத்தில் நம்ம என்ன சேர்த்துக்கணும், இ சேர்த்துக்கணும். ஃபார்முலே. அடுத்தது ஃபுட், ஃபீட். லாஸ்ட் ஒன் ஒய்ஃப், எஃப்இன்னு வந்திருக்கு. எஃப்இன்னு வந்து என்னது, ஒய்ஃப்ஸ். லைஃப், லைஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டைப் 2. அடுத்து டைப் 3 பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் சேஞ்ச் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ அது என்னென்ன வார்த்தை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டைப் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் வேர்ல்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வுட்டு சம்மந்தமான அனைத்துமே எடுத்துக்கலாம். சேரு, டேபிளு, அடுத்து என்னென்னலாம் வுட்டால் செஞ்சுருக்காங்களோ அது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபர்னிச்சர்னால் சேம் ஒரே வேர்டு தான், அதுக்கு சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. அடுத்தது ஷீப். அடுத்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் டீர். அடுத்தது ஏர்க்ராஃப்ட், ஸ்வைன். ஸோ இது எல்லாமே மாறாது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ், ஸ்பெக்டக்கல்ஸ், இது எல்லாமே ப்ளூரல்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. ஓகேங்களா? ஸோ அதை தான் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அக்ரோனிம். ஸோ இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ப்ளூரல் கிடையாது, சேமாக ஒரே வேர்டு தான். ஸ்பெக்டக்கல்ஸ், மூக்கு கண்ணாடி சொல்லுவோம். அடுத்தது ஸ்பெசியஸ், ஸ்பீசியஸ், கார்ப்ஸ், சிஸ்ஸர்ஸ், ட்ரௌசர்ஸ். இது எல்லாமே எஸ்ஸில் முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதுக்கு சிங்குலர் ஃபார்ம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த வேர்டெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்னிச்சர், ஷீப், டீர், ஏர்க்ராஃப்ட், ஸ்வைன். அடுத்தது நியூஸ், ஸ்பெக்டக்கல்ஸ், ஸ்பீசியஸ், காப்ஸ், சிஸ்ஸர்ஸ், ட்ரௌசர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டைப் 4 பார்த்தீங்க அப்படின்னா மேன். அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் மென். அப்போ உமன் என்ன வரும், உமென். புரியுதுங்களா? சைல்டு, சில்ட்ரன். ஆக்ஸ், ஆக்சன். ஆக்ஸ்னா
ஆக்சன். சைல்டுனா சில்ட்ரன். ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் டைப் 5. ஸோ இதுதான் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஈஸியாக பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் சேர்த்துருப்பாங்க ஆப்ஷனில். பிரதர் இன் லாஸ், பிரதர் இன்ஸ் லா, அடுத்து பிரதர்ஸ் இன் லா அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதற்கான சரியான ஆப்ஷன் எங்கே சேர்க்கணும் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரதர்னா பிரதர் இன், சிஸ்டர்னா சிஸ்டர்ஸ் இன் லா. ஸோ அப்போ இதற்கான ஆப்ஷன் என்னதுங்க? பிரதர்ஸ். சரியான ப்ளூரல் ஃபார்ம் பிரதர்ஸ் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா, மதர் இன் லா, மதர்ஸ் இன் லா. புரியுதுங்களா? அப்போ எஸ் எங்கே சேர்க்கணும்? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். இப்போ இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 5 கொஸ்டின் ஏற்கனவே கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டினை வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்பரட்டஸ். ஸோ இந்த வேர்டே படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, இதுதான் ப்ளூரல் ஃபார்ம். சிங்குலர் ஃபார்ம் கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா அஸ் இருக்குது, அஸ் ஐ. அப்போ அஸ் எடுத்துகிட்டு என்ன போட போகிறோம்? ஐ. அப்போ ஆன்சர் என்னது? அப்பரட்டஸ். அஸ்ஸுனா ஐ. இதுக்கு மட்டும் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்பரட்டசஸ். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா இந்த அப்பரட்டஸ் அஸ் எடுத்துகிட்டு இங்கே என்ன போட்டுக்க போகிறோம்? ஐ போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாக்டீரியா. இப்போ என்ன வந்திருக்கு? பாக்டீரியா ஏன்னு முடிஞ்சிருக்கு. ஏ முடிஞ்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ என்னவோ மாறும்? அம்மா மாறும். அதாவது இவன் ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துட்டு சிங்குலர் ஃபார்ம் கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துட்டு சிங்குலர் ஃபார்ம் கேட்கும் பொழுது அதை நல்லா கொஸ்டின் படிச்சுக்கணும். அஸ்ன்னு இருந்தால் ஐ, அம்முன்னு இருந்தால் ஏ. அப்போ இங்கே ஏன்னு இருக்குது. அப்போ நம்ம என்னவா மாற்றணும்? அம்மா மாற்றணும். அப்போ இந்த ஏவை எடுத்துகிட்டு பாக்டீரியம். காஃப் எஃப் இருக்குது. எஃப் இருந்தால் நம்ம என்ன மாற்றணும்னு சொன்னேன்? விஇஎஸ். ஒய்ஃப், வைஃப்ஸ். அதே மாதிரி காஃப், காவ்ஸ். கரிக்குலம் அம் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த அம்மை எடுத்துட்டு ஏ போட போகிறோம். அப்போ கரிக்குலா. இந்த கொஸ்டினில் ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துட்டு சிங்குலர் ஃபார்ம் கேட்டாங்க. இங்கே சிங்குலர் ஃபார்ம் கொடுத்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் அனலைசிஸ். அப்போ இஸ்ஸை எடுத்துகிட்டு எஸ் போட்டுக்கணும். அனலைசஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இது ஓரளவு சிங்குலர் ப்ளூரல் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்ததுக்கு அப்புறமேலு 10th 11th 12th 9th ஒர்க் புக்கு இல்லை நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் 6th to 8th புக்லேயே சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் கிராமர் புரியுது அப்படின்னா இதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் அடுத்தடுத்த வீடியோ சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.